செய்ய நினைத்தது கர்த்தர். என் பிள்ளைங்க வரணும், முன்னாடி தடையில நிற்கணும், நான் அவங்களுக்கு அதை பாதையாக்கணும், அதன் மூலமாய் அவர்கள் அதை கடந்து போகணும், அதே பாதைக்குள்ள எகிப்தியர் வரணும், அந்த பாதையில வந்து அவர்கள் வடங்கிக்கப்படணும். இது என் பிள்ளைகளுக்கு பார்த்து ஜெயகரமா. அல்லேலூயா. அப்படி விரும்புறாரு அவர் செய்ய நினைச்சது. ஏன்னா அதெல்லாம் ப்ரீ பிளான், முன்னாடியே திட்டமிடப்பட்டது. இவர்கள் இந்த இடத்துக்கு வந்த பொழுது எல்லாம் சம்பவங்கள் கர்த்தருக்கு முன்கூட்டியே தெரியும். நமக்கு தான் பல இடத்துல பிரச்சனை வரும்போது ஐயோ இந்த பிரச்சனை நமக்கு என்ன செய்ய தெரியாது. ஆனால் உங்களை உருவாக்கிய கர்த்தருக்கு இதுக்கு முன்னாடி நடக்க போகுது, இதற்கு இதுதான் என்பது அவருக்கு உங்களை குறித்து முன்பதாக நடக்க வேண்டிய எல்லா காரியமும் தெரியும். எதுவுமே குறைவிருக்காது, முன்னாடியே வச்சிருக்கிறாரு. அதனால யோபு சொல்லுவார், தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், இசையை தடைபடாது, சகலத்தையும் செய்ய வல்லவர். அதை புரிஞ்சுக்கணும். இதை தான் தேவன் இருக்கிறார். எகிப்தியரின் சேனையை களமறிகிறார் கர்த்தருடைய சித்தம். ஏன்னா என் பிள்ளைகள் முழுக்க நாங்கள் ஆண்டவர் பாருங்களேன் எவ்வளவு அக்கீரம். அவருடைய அன்பை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். எகிப்தியர் அடிமை